இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ மறுபடியும் ராஜியுடைய வீடு, அதாவது முத்துவேல் சக்திவேல் உங்கள் குடும்பத்தை காமிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ எல்லா சைட்லேயும் குட்டி குட்டி விஷயங்களை காமிச்சாச்சு. மீனாவுடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இப்போ காமிக்கிறதே கிடையாது. அவங்கள கொஞ்சம் நாளாகவே ஆளையே காணோம். அவங்களுக்கு இப்போதைக்கு அதுக்கான எந்த ஒரு வழியும் வரலன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தா இந்த முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலியை அடிக்கடி காமிக்காமலே இருந்தாங்க. ஏன்னா சரவணனுடைய அந்த ஒரு பொண்ணு பார்க்குறது அவருக்கு ஒரு ஜோடியை க்ரியேட் பண்ணி தங்கமயில் அந்த குடும்பத்தை கூட்டு வந்து தங்கமயில் குடும்பத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து அவங்க எவ்வளோ ஒரு ஃப்ராடுத்தனங்கள் பண்ணியிருக்காங்க, பொய் மேலே பொய் சொல்லியிருக்காங்க அந்த கல்யாணத்துக்காக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம் தங்கமயிலுடைய அம்மா பார்த்தீங்கன்னா சாதாரண லேசுப்பட்டாரெலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன வேணாலும் பொய்யும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு போட்டியாக வர மாதிரி இருக்குது, இல்லை அவங்களுடைய அந்த பொய்களை வெளில கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேணும்னே ஆப்படிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க, எந்த லெவலுக்கு வேணால் இறங்குவாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்றாங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் கதையில் முக்கியமாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கதிர்ராஜியுடைய கல்யாணம் நடந்தது. இது முழுக்க முழுக்க அவங்க காதலிச்சு பண்ணலை. ராஜி வேற ஒரு பையனை நம்பி ஏமாந்து வந்துட்டாங்க. ராஜிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது தான் கதிர் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட நிஜமாவே வாழ்க்கை கொடுத்தது அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக வரும், ஃபிட்டாகும். ஏன்னா அவங்க உயிரே விட்டுறதா இருந்தாங்க. திருப்பி இந்த வீட்டில் பார்க்க முடியாது, வீட்டுக்கே வர முடியாதுன்னு இருந்தாங்க. இங்கே வந்தாலும் எல்லாரும் அவமானத்தில் இருப்பாங்கன்னாங்க. அதனால அந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சாங்க கோமதிக்கே கொஞ்சமாச்சும் மனசாட்சி அப்படிங்கிறது இருந்தால் இந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்டையும் தன்னோட மற்ற குழந்தைகிட்ட எல்லாத்தையும் கொஞ்சமாச்சும் சொல்லி இதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரையாச்சும் பண்ணியிருக்கலாம். இதனால தான் இதை பண்ணோம். ஊர் தப்பாக பேசும், ஊர் எங்கள் அண்ணன் குடும்பத்தையே கொன்றும், வார்த்தையிலே கொன்றும் அப்படின்னு பேசியிருந்தா அதை நமக்கு மனசு ஆறி இருக்கும். சரி, ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னடா கதிர ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன், எவ்வளோ மோசமான பையனாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இவங்களும் சேர்ந்து கதிர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தான் பையனை ஒரு 18 இப்போ தான் காலேஜ் படிக்கிறாருல. ஸோ இப்போ தான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சு 3வது வருஷங்கிறாங்க. 17 வயசில் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 20 வயசு, மிஞ்சி போனால் 21 வயசு. 21 வயசு பையன் தலையில் இவ்வளோ பெரிய பாரத்தை கட்டி அவருக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொன்னதுனால அவர் பார்ட் டைம் ஜாப் வேறு போய், அது இல்லாமல் நைட்டு 11:30-12 மணிக்கு திருப்பி காலையில் 7:30-8 மணிக்கு காலேஜ் போயிட்டு இருக்காருங்கிற கொடுமை எல்லாம் எதுக்காக இவருக்கு வந்திருக்கு அப்படின்னா, கோமதி வாயை மூட்டு இருக்கிறதுனால தான். இதில் அந்த கண்ணன் ஒருத்தர் வேற நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போதைக்கு நகையெல்லாம் எல்லாம் எக்கச்சக்கமாக காலி பண்ணியிருப்பாரு. முதல்ல எல்லாம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற இடம் வேறு. ஸோ அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வேற ஒரு கதையாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கோமதியாச்சு இவ்வளோ தூரம் என் பிள்ளை மனசு கஷ்டப்படுறான், இவ்வளோ இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்பையும் கூட நம்ம அப்பா ஒருத்தன் அடித்தானா அவ்வளோ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து உண்மையை சொல்லணும். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், கதிர் ராஜியை காதலிச்சு கல்யாணம் பண்ணல, என்னால் தான் கல்யாணம் பண்ணாங்கிறது இப்போ சொல்லணும். இப்போவும் சொல்லாமல் அந்த பிள்ளைய தனியாகவே பாவம் நீயா எல்லாத்தையும் அனுபவிச்சு நீயா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒதுங்கி நிற்கிறது ஒரு நல்ல அம்மாவுக்கே அழகு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ மறுபடியும் ராஜியுடைய வீடு, அதாவது முத்துவேல் சக்திவேல்